மினிஸ்டரா நீங்க இருந்திருக்கீங்க, பல்வேறு கலந்துரையாடல் நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும் கூட. ஆனா சமீபத்தில் நடந்தது பெரும் பேசுபொருளா மாறினது, கேள்வி கேட்டவங்க மிரட்டப்பட்டாங்கன்ற குற்றச்சாட்டு வந்தது. இது அவங்களுடைய பிரச்சனையை சொல்லக்கூடாது அப்படின்றது வாயடிக்கிறாங்க. அது காரணம் பாருங்க, நாங்கள்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு மக்களவை உறுப்பினராக வரோம். அதனால் மக்களின் பிரச்சனைகளை நாங்கள் அறிகிறோம். சிலர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் நியமனம் செய்யப்படுகிறார்கள். அவ்வாறு நியமனம் செய்து கிட்ட 10 ஆண்டுகள் மேலாக அவர்கள் அமைச்சர்கள் இருக்காங்க. மக்கள் பிரச்சனை அவருக்கு தெரியவில்லை. கேட்டால் நான் வெங்காயம் சாப்பிட்றதில்ல, நான் இது சாப்பிட்றதில்லைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பேச்சா? எதுவாக இருந்தாலும் சரிங்களேன், எங்கள் தலைவர் சொன்னது போல் எங்களுக்கு வாக்களித்தவர்களும் சரி, வாக்கு அளிக்காதவர்களும் சேர்ந்து நாங்கள் வேலை செய்ய வேண்டும். இன்னும் சொல்ல, நாங்கள் எங்கள் தலைவர்கள் விட்டுருவோம். நீங்கள் எம்பி கிடையாது, நீ ஒரு கவுன்சிலர் போல மக்களின் பிரச்சனையை நீங்கள் தீர்க்க வேண்டும். இதுதான் எங்களுக்கு கழகத்தின் பண்ணி. ஏன்னா நாங்கள் பாரம்பரியம் எப்படி. அவங்க என்ன பண்ணாங்க, மக்களே பார்க்க வராங்களா? அவங்களுக்கு அதிகார துஷ்பிரயோகம் தான் செய்ய முடியுது. ஏன் அவர் என்ன கேட்டார், சிரமமாக தான் கேட்டார். அன்னபூர்ண சீனிவாசன் என்ன கேட்டார், இந்த மாதிரி போடுறீங்க, பண்ணுக்கு வரி இல்லை, கிரீமுக்கு வரி நின்று சேர்த்த 18%, கம்ப்யூட்டரே கொஞ்சம் திணறுதுன்றாரு. கேட்குறது என்ன தவறு? அவர் என்ன சொன்னார், ஒரே சீராக வரி செய்வீர்கள், வேண்டுமானால் வரியை உயர்த்தி கொள்ளுங்கள், எங்கள் எளிதாக்குங்கள், நடைமுறையை எளிதாக்கு. கேட்ட தவறா? அதுக்கு கூப்பிட்டு வச்சு மிரட்டுறது சரியா? சொல்லுங்க, இது நியாயமா? அதே போல் என்னன்னா, இது என்ன சொல்றதுன்னா, கோவை மக்கள் மீது அவளுக்கு இதில் காழ்ப்புணர்ச்சி காட்டுகிறது. கோவை மக்களை மிரட்டலாம், வெளியே என்னன்னு பேச அடுத்த நாள் கூப்பிட்டு ரூமில் வச்சு ஆஃபீஸில் வச்சு மிரட்டலாம். இது சரியா? அது தவறு இல்லையா? உங்களுக்கு என்ன சொல்லணும், அந்த மேடையிலே இதே பாருங்க, குஜராத் மும்பையில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அப்போது குஜராத்தை சேர்ந்த ஒருவர் சொல்கிறார், என்னது நீங்கள் இவ்வளோ வரி போடுறீங்க, இது சர்சார்ஜ் போடுறீங்க, கிட்டத்தட்ட நீங்கள் ஸ்லீப்பிங் பார்ட்னராக இருக்கீங்க, என் படத்தில் தான் நீ இந்திய அரசாங்கமே நடத்துகின்றார். அவருக்கு சிரித்து கொண்டு பதிலளித்தார். யார்? இதே நிர்மலா சீதாராமன் தானே. குஜராத்தை சேர்ந்தவர் இந்தி பேசுகிறவர் என்றால் அவருக்கு மரியாதை. நாங்கள் தமிழில் பேசுகிறவங்களுக்கு என்ன அவ்வளோ அதுதான் இலக்கணமா? நாங்கள் கேட்க மாட்டோமா? அது நாங்களும் இங்கே இருக்க மக்கள் இந்திய பிரஜைகள், கேட்பது எங்கள் உரிமை. குறையை கேட்டால் குறையை நிவர்த்தி செய்வது தான் ஒரு அரசாங்கத்தின், ஒரு அமைச்சரின் பொறுப்பு. பொறுப்பற்ற அமைச்சரின் செயல்பாடு மறுத்தக்கது. அதே போல மத்திய அமைச்சர் நிதியமைச்சர் இன்னைக்கு பேசும்போது நீட் எக்ஸாம்னால ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவ படிக்கிறாங்க, இல்லைன்னா இந்த கல்லூரிகளில் அதிக கட்டணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது தொடர்ந்து நம்ம சொன்னோம், முதல்ல கேபிடேஷன் ஃபீ இருக்குது, நாங்கள் கேபிடேஷன் ஃபீயை ஒழிக்க போகிறோம்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரி ஒரு ஆண்டுக்கு ஃபீஸ் 25,000 30,000 ரூபாய் இருக்குது. இன்றைக்கி ஒரு மருத்துவக் கல்லூரி ஆண்டு ஃபீஸ் ப்ரைவேட் காலேஜில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கு போயிருக்குது. இதற்கு யார் காரணம்? ஒன்றிய அரசு தான். இதே 2018 இந்த அம்மா வந்தாங்களே, இந்த நிதியமைச்சர், ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், அவங்க அப்போ நிதியமைச்சர், ஜெயலலிதா செத்த பிறகு இவங்க இந்த முதலமைச்சர் ஆக போகிறாங்கன்னு ஆசைப்பட்டு 3 மாதம் டேரா போட்டாங்களே. இதுக்கு தமிழ்நாட்டில் தான் முதல்வர் ஆகிறதுக்கு என்ன அடிமை ஆட்சியை வீழ்த்தலாம் என்று. அப்போது அந்த அம்மா சொன்னாங்க, இந்த ஆண்டு நீட் இருக்காது, அதற்காக நாங்கள் பாடுபடுகிறோன்றாங்க. அப்போ நீ முதலமைச்சராக போகிறேன்னு ஒரு கனவு இருக்கும்போது நீ வேறு மாதிரி பேசுனீங்க, இப்போது அது கனவு கிடையாது, இப்போ இந்த மாதிரி பேசுகிறீங்களே. இப்போ நீட்னால கேட்குறேன், இப்போ இதனால் இன்றைக்கி என்ன சாதிச்சிட்டிங்க? இப்போ நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் உங்களுக்கு மருத்துவம் பார்க்குறாரு, பிரதமருக்கு மருத்துவம் பார்க்குறாரு, குடியரசுத் தலைவருக்கு மருத்துவம் பார்க்குறாங்க, நிர்மலா சீதாராமன் மருத்துவர் பார்க்குறாங்க. அவங்க நீட் எழுதினாங்களா? நீட் எழுதல. நீட் எழுதாமல் தலை சிறந்த மருத்துவர், இந்த உலகத்திலே தலை சிறந்த மருத்துவர்கள் யார் என்றால் நீட் எழுதாதவர்கள் தான். முடிக்கிறேங்க. இவர் இருக்கும்போது ஏன் உங்களுக்கு இது காரணம் என்றால், 60லே என்ன பண்ணீங்க, நீங்கள் மெடிசன் படிக்கணும்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சுக்கணும்னு. நீங்கள் சமஸ்கிருதத்துக்கும் மெடிசன் படிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரே ஒரு சம்பந்தம் தான், நீ உயர் ஜாதி தான், நீங்கள் மெடிசன் படிக்கணும், மற்ற ஜாதியினர் படிக்கக்கூடாது தான். இதே இப்போ கொண்டு வராங்க. இப்போ நீட்டில் எவ்வளோ குளறுபாடு. கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ணுறாங்க, ஒரே டைமில் இருக்கிறாங்களா? ஜப்பானில் எழுதலாமா கொஸ்டின் பேப்பர், அந்த கொஸ்டின் பேப்பர் அங்கே லீக் ஆகி இங்கே இந்தியாவுக்கு இவரும் ஆன்சர் ஷீட் லீக் பண்ணுறாங்க. எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, ஒரு சிபிஐ என்கொயரி நடந்திருக்கு. அதற்கான பொறுப்பான அமைச்சர் ராஜினாமா செய்தாரா? இல்லையே, மூடி மறைக்கிறாங்களே. நீட் தேர்வு குளறுபடி. தென்னகத்தில் நடக்க நீட் தேர்வு சுத்தமாக இருக்குது, மக்கள் அவ்வளோ கடினமாக இருக்குது. வரும்போது கிட்டத்தட்ட செக்கிங்லேயே பாவம் மாணவர்கள் என்ன படித்தோம் என்பதை மறந்து விடுறார்கள். ஆனால் வட மாநிலத்தை பார்த்தீங்கன்றால் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கொஸ்டின் பேப்பர் வைத்து கூடவே போய் அவர் காப்பி அடிப்பதற்கு ஒத்துழைப்பு தருகிறார்கள். குறிப்பாக உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், குஜராத்தாக இருக்கட்டும் இருக்கும். ஏன் இது கேட்கலையா? நீங்கள் நீட் எழுதுனா குறைந்தபட்சம் 12ஆம் கிளாஸில் 50% பாஸ் ஆகிருக்கணும். பாஸ் ஆதான சட்டம்.
ஆனால் குஜராத்தில் ஒரு மாணவி 720க்கு 720 வாங்கியிருக்காங்க. ஆனால் 12th பாஸ் ஆனாங்களா? இல்லை. 12th அவங்க ஃபெயில். திருப்பி எழுதுறாங்க செகண்ட் அட்டம்ப்ட்லையும் ஆனால் ஃபெயில். ஆனால் நீட்டில் மட்டும் 100க்கு 100% வாங்கியிருக்காங்க. இது என்ன சொல்கிறது? குளறுபாடு இருக்குது. இந்த குளறுபாடை வைத்து எங்களை ஒடுக்க பார்க்கிறார்கள் ஒன்றிய அரசு. இதை எதிர்க்கிறோம். திருப்பதி லட்டு கொழுப்பு